குவாட்ராட்டின்னு எதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கோ அதெல்லாம் நான் குவாட்ராட்டிக்னு சொல்லலாம். ஏ மட்டும் என்னவா இருக்கக்கூடாது, ஜீரோவாக இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷன் நமக்கு தெரியும் இல்லையா. எப்பயுமே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிராஃபிக்கலா இல்லை ஜாமெட்ரிக்கலா எப்படி இருக்கும், பேரபோலாவாக இருக்கும். கிராஃபிக்கலாக எப்படி இருக்கும், பேரபோலாவாக இருக்கும். கரெக்டா. ஸோ எத்தனை ஜீரோஸ் இருக்கும், 2 மேக்ஸிமம். மினிமம் 0 ஜீரோஸ் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ 0 ஜீரோஸ் இருக்கலாம், இல்லை 1 ஜீரோ இருக்கலாம், இல்லை 2 ஜீரோ இருக்கலாம். இப்போ 2 ஜீரோஸ் இருக்குது அப்படின்னா முதல்ல எத்தனை ஃபேக்டர் இருக்கும், அதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கரெக்டா. இதில் எதுவும் வித்தியாசம் இல்லையே, இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இல்லையே. அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம், எப்பயுமே ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தட் தான். என்னது அது, ஸ்ப்ளிட்டிங் த ஃபேக்டரைசேஷன். ஸோ எங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு போன தடவை நம்ம லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிளுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க நமக்கு வந்து 3 மெத்தட் இருந்தது. கரெக்டாக. கிராஃபிக்கல், சப்ஸ்டியூஷன் அண்ட் எலிமினேஷன். இந்த இடத்துல நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேக்டரைசேஷன் தான் ஒரே மெத்தட். அந்த ஃபேக்டரைசேஷன் நம்ம எப்படிலாம் பண்ணலாங்கிறதுக்கு தான் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம என்ன பார்த்தோம், ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம். ஸோ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம்லேயே நம்பர் பெருசாக வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு மெத்தட் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா. ஸோ ஒருவேளை நம்பர் பெருசாக வந்தால் என்ன பண்ணணும், ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணி அதில் இருக்கிற ஃபேக்டர்ஸை வச்சு மட்டுமே நம்மளால் பண்ண முடியுமான்றதை செக் பண்ணணும். கரெக்டாக. ஸோ என்ன பண்ணோம், ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் அந்த நம்பர்ஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணி we have done. ஞாபகம் இருக்கா. ஓகே. ஸோ தர்ஷினி, சுவிட்ச் ஆன் யுவர் கேமரா. இது வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் மெயின் திங் என்ன, கன்வெர்ட்டிங் த வேர்ட் கொஸ்டின் இன்டு த ஈக்குவேஷன். வேர்ட் கொஸ்டின் கொடுப்பாங்க, எப்படி ஈக்குவேஷனாக மாற்றுறதுங்கிறது தான் இதில் மெயின் கொஸ்டின். அதில் நிறைய டைப் ஆஃப் சம்ஸ் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா. ஏஜ் வச்சு ப்ராப்ளம் பார்த்தோம், டிஸ்டன்ஸ் வச்சு ப்ராப்ளம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா இல்லையா. நவ் சார் எனக்கு ஃபேக்டரைசேஷனுக்கு வெறும் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் தான் இருக்கா, வேறு எந்த விஷயமும் இல்லையா அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் we have another method called formula method. ஓகே. ஃபார்முலா மெத்தட்னா என்னென்னா, சார் இவ்வளோ நேரம் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இந்த ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம்லாம் யோசிச்சு போட்டுட்டு இருந்தோம் சார், இப்போ ஒன்றுமே கிடையாது. ஐ எம் கோயிங் டு கிவ் யூ எ ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், செம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஒருவேளை எனக்கு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ங்கிறது தான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு எடுத்துக்கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். தட் இஸ் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை மனப்பாடம் பண்ணிட்டா போதும், நம்ம இனிமேல் ஈஸியாக என்ன பண்ணலாம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். பட் நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கோம், சிலபஸில் இல்லைனாலும் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறத நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுங்கிறத இன்றைக்கி நம்ம டிரைவ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ எல்லோரும் என் கூட சேர்ந்து ஒரு தடவை சொல்லிவிடுங்க. மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. சார் அந்த ஏபிசி என்னது சார், ஏபிசி இஸ் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர், பிங்கிறது எக்ஸு, சிங்கிறது கான்ஸ்டன்ட். டக்குன்னு எழுதுங்க இந்த ஃபார்முலா மட்டும். சரி, ஒரு சாம்பிள் பார்க்கலாமா. ஒரு சாம்பிள்னா நம்ம எப்பயுமே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா இதை தான் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறோம். கரெக்டா. எக்ஸ் ஸ்கொயர் என்னது, ப்ளஸ்ஸா மைனஸா, மைனஸ் 5x ப்ளஸ் 6. கரெக்டா. இதுதான் நம்ம யூஸ்வலாக எல்லாத்துக்கும் நான் வந்து இதை தான் எக்ஸாம்பிளாக எடுப்பேன். அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே ஏக்கு பதிலாக என்னப்பா இருக்குது, 1. எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் என்ன இருந்ததோ அதான். பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 5. சிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 6. இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இப்போது சப்ஸ்டியூட் பண்ணால் பிக்கு பதிலாக என்ன இருந்தது, மைனஸ் 5, அங்கே மைனஸ் 5 இருக்குது, ப்ளஸ் 5 ஆகிடுமா. ஸோ ப்ளஸ் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிக்கு பதிலாக என்ன இருக்குது, மைனஸ் 5. பி ஸ்கொயர் எவ்வளோ, 25 மைனஸ் 4 இன்ட்டு ஏக்கு பதிலா சிக்கு பதிலா டிவைட் பை 2a. ஏ எவ்வளோ, 1. 2 இன்ட்டு 1 முதல்ல சப்ஸ்டியூட் பண்ணிட்டேனா. இப்போ சால்வ் பண்ணலாமா. என்ன வரும், ப்ளஸ் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 மைனஸ் 24 எவ்வளோ, 1. இது 25, 4 into 6 எவ்வளோ, 24. ஸோ 25 மைனஸ் 26 எவ்வளோ, 1. ஸோ ரூட் 1 டிவைட் பை 2ன்னு எழுதிக்கலாமா. இப்போது இந்த ப்ளஸ் ஆர் மைனஸை 2 டிஃப்ரெண்ட்டாக பிரிச்சுக்கிறேன். அதாவது 5 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 எவ்வளோடா, 1. அப்போ 1 டிவைட் பை 2. அடுத்து 5, இது 5 ப்ளஸ் போட்டல, அடுத்து மைனஸ் 1 பை 2. இது என்னடா வரும், 3. இது என்னது வரும், 4. சாரி
2. புரிஞ்சா? ஆர் யூ கெட்டிங் கைஸ் எப்படி 3 and 2 வருதுன்னு? ஸோ அப்போ எனக்கு இங்கே ஆல்ஃபா எவ்வளோ 3, பீட்டா எவ்வளோ 2. ஆர் யூ கெட்டிங் திஸ்? இதே தானே நான் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்மில் போட்டிருந்தாலும் வந்திருக்கோம். இது பார்க்க ஈஸியாக தெரியலாம், ஆனால் நம்பர் கொஞ்சம் பெருசாச்சுன்னா நீ எப்படி ஸ்கொயர் பண்ணுவேன்னு மட்டும் யோசிச்சுப்பார். ஸ்கொயர் பண்ணுறதுலேயே தப்பு பண்ணுறீங்க. ஓகே, ஸோ பட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் யூஸ் திஸ் மெத்தட் வைஸ்லி. நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபார்முலா ஈஸியாக இருக்கா இல்லை ஃபேக்டரைசேஷன் ஈஸியாக இருக்கான்றதை முடிவு பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் திஸ் ஃபார்முலா ஆல்சோ கிவ் யூ த சேம் ஆன்சர். இஸ் இட் கிளியர்? பண்ண முடியுமா இது? ஓகே, ஸோ திருப்பி சொல்லுங்கள் ஃபார்முலா கூட. மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a where a, b, c are the coefficient of x square, x and constant. அதோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் அதான் கரெக்டா? ஸோ புரிஞ்சாப்பா? இப்போ நெக்ஸ்ட்டு சார் எதுக்கு சார் இந்த ஃபார்முலா எப்படி சார் வந்தது இது? ஓகே, ஆக்சுவலாக ஃபார்முலா வந்து ஆக்சுவலாக கஷ்டம் கிடையாது. உங்களுக்கு வந்து உங்களை சோம்பேறித்தனப்படுத்துறதுக்காக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறது. இல்லைனா நீங்கள் ஃபேக்டரிஸ் நார்மலாக பண்ணியிருக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? we can substitute and go. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிஃபோர் கோயிங் டு த சால்விங் நான் எப்படி பண்ணுறேன், இப்போது என்கிட்ட எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0 இதனப்பா எடுத்தோம். நீங்கள் எல்லாரும் யோசிச்சு பாருங்களேன், நமக்கு ஐடென்டிட்டி மெத்தட்லேயும் நமக்கு சால்வ் பண்ண தெரியும். அதாவது ஒருவேளை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4ன்னு இருந்தால் இதை எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியுமா? எழுதலாமா? உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? இது வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்படி இருந்தால் 9th ஸ்டாண்டர்டில் பாலினாமியலில் ஐடென்டிட்டியில் வச்சு எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? இங்கே வந்துடுற இல்லை நீ அங்கே வந்துடு, ஜோசிட்டு அங்கே வந்து அங்கேருந்து வந்துடுறியா? அப்போ இங்கே வந்துடு. அட வாமா. ஓகே, நீ எங்கே போன கவனிங்கடா. ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 எப்படி வருது? இது ஒன்றும் கிடையாதுடா, a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். கரெக்டா? இப்போ ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருந்தது? எக்ஸு. பிக்கு பதிலாக இங்கே என்ன இருந்தது? 2. அப்போ இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மாற்றிக்க முடியும். ஆர் யூ கெட்டிங் திஸ் ஆர் நாட்? பண்ண முடியும்ல? இந்த லாஜிக் ஒத்துக்குவீங்க தானே? 9th படிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறேன், அதே மாதிரி இதை ட்ரை பண்ண போகிறேன். சார் ஆனால் இது a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் இல்லையே சார். இல்லை, ஆனால் நான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி ட்ரை பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன்? இப்போ நல்லா பார்த்தா இது எனக்கு a ஸ்கொயர், பிரச்சனை இல்லை. ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கு? அப்போ எக்ஸு. ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? எக்ஸு. நல்லா யோசிச்சு பாரு, இது தானே எனக்கு 2ab இருந்திருக்கணும். இந்த டேர்ம் தானே 2ab இருந்திருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் 5x இஸ் ஈக்குவல் டு 2abன்னு போட்டுக்கிறேன். எனக்கு என்ன தெரியும்? a தான் எக்ஸ்ன்னு தெரியும். இங்கே இதை வச்சு பார்க்கும்போது என்னவா இருக்க போகுது? a தான் எக்ஸு. ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ யோசிச்சு பாரு, b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5/2ன்னு வருமா? b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5/2ன்னு வருமா? இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 5/2ன்னு எழுதுனா இந்த டேர்மு ஒன்னா. நல்லா யோசிச்சு பாருங்க, மைனஸ் 5xன்ற டேர்மும் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 5/2 2 கேன்சல் ஆகும். அதே 2 கேன்சல் ஆகும். அப்போ மைனஸ் 5x தானே அங்கேயும் வருது. நான் ஜஸ்ட் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். புரியுதா? 100ங்கிறத 95 ப்ளஸ் 5ன்னு எழுதிக்கலாம்ல. அதே மாதிரி இங்கே மைனஸ் 5x ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 5/2ன்னு எழுதிக்கிறேன். புரியுதா? ஏன் எழுதுறேன்னு இப்போ புரியும். இப்போ நல்லா பாரு, இதை நல்லா பார்த்தா கம்பேர் பண்ணால் a ஸ்கொயர் இருக்கு சார், 2ab இருக்கு சார், என்ன இல்லை? b ஸ்கொயர் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், b ஸ்கொயரை ஆட் பண்ணிக்கிறேன். என்னது இங்கே b என்ன? மைனஸ் 5/2. அப்போ மைனஸ் 5/2 நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஈக்குவேஷனில். எழுதிக்கலாமா? மைனஸ் 5/2 த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? எழுதலாமா இல்லையா? ஆனால் ஒரு ஈக்குவேஷனில் ஒரு நம்பர் சடனாக ஆட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்படி பண்ணால் என்ன பண்ணலாம்? சப்ராக்டும் பண்ணணும். ஸோ நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ சப்ராக்டும் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், மைனஸ் 5/2 த ஹோல் ஸ்கொயர்னு சப்ராக்ட் பண்ணுறேன். ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுறேன். ஒரு கெட்டிங் கைஸ், அந்த 6 லாஸ்ட்டில் இருந்த 6 அப்படியே வந்துருச்சு. திருப்பி சொல்கிறேன் கைஸ், நல்லா பாருங்கள். என்கிட்ட எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 இருக்குது. இதை கம்பேர் பண்ணும் போது இதுதான் என்னோட 2ab இருந்திருக்கணுன்ற விஷயத்துக்கு வரேன். ஸோ 2ab இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5xன்னு போடுறேன். a தான் எக்ஸ்ன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஏவும் எக்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ b ஈக்குவல் டு மைனஸ் 5/2ன்னு வருது.
அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த -5/x -5x 2 × x × -5/2 எழுதிக்கிறேன். இஸ் தட் ஓகே? எழுதிட்டா இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அதே -5x தான் வரும். அப்போ எனக்கு இந்த டேர்ம் வரைக்கும் பார்க்கும்போது எனக்கு எங்க இதுல என்ன மட்டும் மிஸ் ஆகுது, b² மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ b² அப்போ எனக்கு b -5/2 தெரியும். ஸோ நான் b² ஆட் பண்றேன். ஒரு நம்பரை ஆட் பண்ணா ஈக்குவேஷன்ல சப்ராக்டும் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணதுக்கு ஈக்குவலா சப்ராக்டும் பண்றேன், +6 போடுறேன் = 0. இப்போ யோசிச்சு பாரு, இதுல இருந்து இது வரைக்கும் பார்த்தா a + b ² மாதிரியே இருக்கா. ஆனா a க்கு பதிலா இங்க யார் இருக்கா, x. b க்கு பதிலா இங்க யார் இருக்கா, -5/2 ² இப்படி வந்துருமா? வந்ததுக்கு அப்புறம் இங்க மிச்சம் யார் இருக்கா, -25/4 + 6 = 0 வந்துருமா? இப்போ யோசிச்சு பாரு, x - 5/2 ² இப்போ இது எல்லாமே அந்த பக்கம் போயிருக்கும். போறதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, இது எல்சிஎம் எடுத்திருந்தா என்னவா இருக்கும், 24/4 வந்திருக்குமா? வந்திருக்குமா? எல்சிஎம் எடுக்கிறேன், இங்க 1 இருக்குடா, × 4 போடுறேன், இங்க × 4 போடுறேன். -25 + 24 எவ்வளோ, -1. -1/4 இருக்கும். -1/4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +1/4 மாறிடும். எஸ் ஆர் நோ? இப்போ இந்த ஸ்கொயர் போகணும்ல, அப்போ ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுப்போமா? எடுத்தா x - 5/2 என்ன வந்திருக்கும், +or-1/2 வந்திருக்கும். கரெக்டா? ஏன் சார் ஸ்கொயர் ரூட் எடுத்தா 4க்கு என்னவாயிடும், 2 ஆயிடும். ஏன் சார் +or- போட்டீங்க? ஏன்னா -1/2 ஸ்கொயர் பண்ணாலும் 1/4 தான் வரும், +1/2 ஸ்கொயர் பண்ணாலும் 1/4 தான் வரும். ஷால் ஐ ரைட் லைக் திஸ்? இப்போ யோசிச்சு பாரு, 2 இருக்குன்னா நான் 2ஆ பிரிச்சுக்கிறேன். x - 5/2 = 1/2, x - 5/2 = -1/2. இப்படி 2 எழுதலாமா? இப்போ யோசிச்சு பாரு, இந்த -5/2 இங்க போச்சுன்னா +5/2. ஸோ 5/2 1/2 + 5/2 எவ்வளோ, 6/2. 6/2 எவ்வளோ, x = 3. அதே மாதிரி இங்க -1/2 + 5/2 4/2 வருமா? 4/2 எவ்வளோ, 2. சார் ஃபேக்டரைசேஷனில் பண்ணோம் அதே 3/2, அதே 3,2 தான் வந்தது. ஃபார்முலா மெத்தடில் பண்ணோம் அதே 3/2 தான் வந்தது, 3,2 தான் வந்தது. இங்கேயும் 3,2 தான் வந்திருக்கு. கரெக்டா? ஆக்சுவலாக இந்த மெத்தடுக்கு பேர் கம்பீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். உங்கள் சிலபஸில் இல்லை. இதுக்கு பேர் என்ன, கம்பீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். உங்கள் சிலபஸில் இல்லை. நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தேன்னா, உங்கள் 11th டீச்சருக்கு கஷ்டமாக இருக்கும். 11th இது தேவைப்படும், ஒரு சாப்டர்லையும் தேவைப்படும், அப்போ கஷ்டப்படுவேன். அதனால தான் இதை நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்தியிருக்கேன். இன்னொன்று, இதை வச்சு தான் நான் இப்போ ஃபார்முலாவும் டிரைவ் பண்ண போகிறேன். இதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார்முலாவையும் டிரைவ் பண்ண போகிறேன். இதில் யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை, அடுத்த 10 நிமிஷம் உங்கள் மார்க்குக்காக கிடையாது, வெறும் நாலேஜுக்காக மட்டும்தான். இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, யாருக்காவது ஏதாவது டவுட்டு, சார் இது எப்படி சார் இப்படி மாறிச்சு, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அதை சொல்லி கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் போகிறேன். சரி, புரிஞ்சுதா? இந்த +6 இங்கே இருக்கிற +6 வேறு ஒன்றும் கிடையாது. அங்கே இப்போது நான் இதை a² எடுத்தேன், இதை -2ab எடுத்தேன், +2ab எடுத்தேன். b² +b² -b² நானே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இந்த 6 விட்டுறக்கூடாதுல்ல, அவனு தானே ஈக்குவேஷனில் இருக்கான். புரியுதா? அவனை விட்டுட்டு போகக்கூடாது, அவனையும் கூப்பிட்டு தான் வரணும். யாருக்காவது இதில் வேறு ஏதாவது டவுட்டு? தர்ஷினி அண்ட் மிருதினி, உங்களுக்கு அதுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா இது? ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் கம்பீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். டக்குன்னு காப்பி பண்ணிக்கோங்க வேகமாக. போதும், எழுதிட்டீங்களா? டேய், எழுதுறதுக்குலாம் உங்களுக்கு மேலே டைம் எடுத்துக்காதீங்கடா, டைம் இல்லைடா எனக்கு. போதுமா, போகலாமா? ஓகே கைஸ், இப்போ பாருங்க, இந்த ஈக்குவேஷனை பண்ணோம்ல, இதுக்கு பதிலாக நான் வந்து ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை பண்ணிட்டா எனக்கு ஒன்று கிடைக்கும்ல, அதானே ஆன்சர். பாரு, எனக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன, ax² + bx + c = 0. இப்போ நீங்கள் தான் சொல்லணும், இதில் எந்த டேர்மை பார்த்தா 2ab மாதிரி இருக்கு, bx. ஏன்னா 2abல எனக்கு டிகிரி என்ன, 1. அதே மாதிரி இங்கேயும் 2abனா bx தானே இருக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ab போட்டால் பிரச்சனை வருமோ, இந்த ஏக்கும் அந்த பிக்கும் குழப்பிக்குவீங்க, நான் xyன்னு எடுத்துக்கிறேன். 2xy = என்னது, bx. கரெக்டா? அப்போ x கேன்சல் ஆகிடுமா? அப்போ y = b/2 வருமா? y = b/2 வருமா? அப்போ நான் இதை எப்படி எழுதலாமான்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலை பண்றேன். 1 மினிட், திருப்பி ஆரம்பிக்கிறேன். ax² + bx + c = 0. நம்ம அந்த கொஸ்டின் ஈஸியாக போட்டதுக்கு ஒரு விஷயம் இருந்தது. என்னன்னா, அங்கே a என்னவா இருந்தது, 1ஆ இருந்துச்சு. கரெக்டா?
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6. அப்போ ஏ என்னவா இருந்துச்சு? 1 இருந்துச்சு. அப்போ இந்த ஃபுல் ஈக்குவேஷனை ஏவால் டிவைட் பண்ணவா? ஃபுல் ஈக்குவேஷன் என்ன பண்ணிடுறேன்? ஏவால் டிவைட் பண்ணிடுறேன். அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பி பை ஏ எக்ஸ் ப்ளஸ் சி பை ஏ வருமா? வருமா? இப்போ இந்த b by ax தானே எனக்கு 2xy. அப்போ 2xy is equal to என்ன வரும்? b by ax. x கேன்சல் ஆச்சுனா y is equal to என்ன வருது? b by 2a. கிடைச்சிச்சா? y is equal to என்ன வருது? b by 2a. அப்போ நான் இப்படி எழுதலாமா பாருங்க. x ஸ்கொயர் பிளஸ் 2 into x into b by 2a. சார் வேணும் இல்லை, இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன வரும்? b by ax தான் வரும். அதே தான் வரும். கரெக்டா? ஐ மேட் தி சேம் திங். பட் உங்களுக்கு புரியறதுக்காக நான் 2xyன்னு எழுதியிருக்கேன். அப்புறம் இங்கே என்ன மிஸ்ஸிங் ஆகுது? b ஸ்கொயர் மிஸ் ஆகுது. b ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கு? b by 2a. ஆர் y ஸ்கொயர் மிஸ் ஆகுது. y ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கு? b by 2a. ஸோ b by 2a the whole ஸ்கொயர் மைனஸ் என்ன வரும்? b by 2a the whole ஸ்கொயர். இங்கே மிச்சம் இருக்கிற இந்த ப்ளஸ் சி பை ஏ எழுதலாமாப்பா? கைஸ் இந்த ஸ்டெப் புரிஞ்சுதுனா மட்டும் நான் அடுத்த ஸ்டெப் போகிறேன். யாருக்கா இதில் டவுட் இருக்கா? உனக்கு ஒன்றும் புரியல? புரியுதா? ஓகே ஓகே. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிட்டா இங்கே மிச்சம் என்ன இருக்கு? மைனஸ் பி ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர்னு வரும். கரெக்டா? ஸ்கொயர் பண்ணிட்டேன். இது என்ன ஆகும்? பிளஸ் சி பை ஏ ஈக்குவல் டு 0ன்னு வரும். இது வரைக்கும் ஓகே தானே? இப்போ இதை மட்டும் இங்கே வச்சுட்டு மிச்சதெல்லாம் அந்த பக்கம் அனுப்புறேன். ஸோ எக்ஸ் பிளஸ் பி பை 2a த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் பி ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் பி ஸ்கொயர் பை 4a ஸ்கொயர் மைனஸ் சி பை ஏன்னு வரும். கரெக்டா? இப்போ ஒன்று பண்ணலாம். இது ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுக்கலாம். இங்கே 4a ஸ்கொயர் இங்கே a. அப்போ இன்டூ 4a மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ தட் ஐ வில் கெட் த காமன் டினாமினேட்டர். ஸோ என்ன ஆகிடும்? b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 4a ஸ்கொயர். கரெக்டா? இப்போ என்ன பண்ணுறேன்? எக்ஸ் பிளஸ் பி பை 2a த ஹோல் ஸ்கொயர் தானே இது. ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கவா? ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் எடுக்கலாமா? பண்ணலாமா இல்லையாப்பா? அப்போ தானே ஸ்கொயர் போகும். என்னோட எய்ம் என்ன? எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்? ஸ்கொயர் ரூட்ஸ் ஆன் போத் சைட்ஸ் பண்ணால் எனக்கு எங்கே வந்து நிற்கும்? இந்த மாதிரி வரும். எக்ஸ் பிளஸ் பி பை 2a இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைட் பை கீழே இருக்கிறதுக்கு ஸ்கொயர் வந்திருக்கும். ஆனால் 4 ஸ்கொயரோட எவ்வளோ? 4 ஸ்கொயர் ரூட் எவ்வளோ? 2. a ஸ்கொயர் என்ன ஆயிருக்கும்? a. நான் ஸ்கொயர் ரூட் எடுத்தேன். அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? வந்திருக்குமா? இப்போ யோசிச்சு பாரு. இந்த b by 2a அந்த பக்கம் அனுப்புறேன். x is equal to பிளஸ்ல இருக்கிறது இப்போ என்ன ஆயிடும்? மைனஸ் b by 2a பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a. நல்லா யோசிச்சு பாருங்கடா. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இப்போதான் என்னது இது? ஃபார்முலா. அப்போ நான் இந்த கம்பீட்டிங் ஸ்கொயர் மெத்தடை ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து நிற்கிறது என்னது தான்? இந்த ஃபார்முலா தான். ஓகே, நான் மறைச்சிக்கிட்டேன். இப்போ மறைச்சிக்கிட்டேன். எங்கே எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். ஓ இப்படியா? ஓகே சொல்லு. பி ஸ்கொயர் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஸோ இப்போ உனக்கு ரெண்டு மெத்தட் தெரியும் ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ண. ஓகே, என்னதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா, இந்த குவாட்ராட்டிக் ஃபார்முலா ஈஸியாக தெரிஞ்சால் கூட பெரிய கொஸ்டினுக்கு நீ பி ஸ்கொயர்லாம் போடும் போது டைம் ஆகும். அதனால் நீங்கள் கரெக்டாக வைஸாக எந்த கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத நீங்கள் பார்த்து தான் முடிவு பண்ணணும். கைஸ், இஸ் இட் கிளியர்? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்கா? சொன்னீங்கன்னா தென் ஐ வில் கோ டு த நியூ பார்ட். எனிவே, நான் இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்தது எதுவுமே எக்ஸாமுக்கு வராது. எழுதிக்கோங்க டக்குன்னு. கைஸ், ஐ ஹோப் யூ மைட் பி காப்பீட். கைஸ், நான் திருப்பி சொல்கிறேன், இது 10th எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இது கிடையாது. பட் நீ 11th 12th எங்கே போனாலும் இது தேவைப்படும். அதுக்காக தான் சொல்லிக் கொடுத்தேன். சரியா? 10th தேவையில்லடா. 10th மேலே படிப்பு தானே, அப்போ தேவை. ஓகே ஓகே கைஸ், ப்ளீஸ் சால்வ் திஸ் ஈக்குவேஷன். பட் ஐ வாண்ட் இட் இன் என்ன ஃபார்ம்? எந்த மெத்தட் வச்சு?
ஃபார்முலா மெத்தட் வச்சு எல்லாரும் ஒரு தடவை ஃபார்முலா சொல்லு பார்ப்போம். அதாவது நான் ஒரு 6 இல்லை இப்போது ஒரு 8-9 வருஷமாக 10th எடுக்கிற அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். நீங்கள் இங்கெல்லாம் கரெக்டாக எழுதுவீங்க. எக்ஸாமுக்கு போனதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் இங்கே மைனஸை விட்டுருவீங்க, இந்த மைனஸை விட்டுருவீங்க. ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயருக்கு பதிலாக வெறும் பி போடுவேன், தப்பாயிடும். அதே மாதிரி நடுவில் மைனஸாக ப்ளஸ்ஸான்ற டவுட் வரும். நான் இப்போவே சொல்கிறேன், இந்த டவுட்லாம் வரும். நீ தப்பு பண்ணுறதா புதுசாக பண்ணு, நான் எல்லாமே சொல்லிடுறேன். பை 2a, நீ 2aக்கு பதிலாக வெறும் 2 போடுவேன், தப்பாயிடும். ஓகே, ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஸ்கொயர் ரூட் போடாமல் விட்டுருவேன், தப்பாயிடும். இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும் எப்படியோ ஞாபகம் இருக்கும், மிச்சம் எல்லாமே மாற்றி மாற்றி போடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எந்த ஃபார்மேட்டில் இல்லை, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்மேட்டில் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு நீ அதை தான் சேஞ்ச் பண்ணணும். அப்போது இந்த -2q இந்த இந்த 2q இந்த பக்கம் போச்சுன்னா -2q மாறிடும், 8 இந்த பக்கம் போச்சுன்னா -8 மாறிடும். இது ஒரு 3q² சொல்லு, -2q -8 = 0. ஏக்கு பதிலாக என்ன இருக்கு 3, பிக்கு பதிலாக என்ன இருக்கு -2. 2 போட்டினா தப்பாயிடும், -2. சிக்கு பதிலாக என்ன இருக்கு -8. கொண்டு போய் இப்போ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி you will get an answer. புரியுதா? கொஞ்சம் வேகமாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கடா. கிளாஸ் முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். ஆன்சர் என்ன? -4/3, let us check guys, let us check. so என்ன பண்ணியாச்சு, ஏக்கு பதிலாக 3 இருக்கு, பிக்கு பதிலாக எல்லாம் எழுதியாச்சு. எழுதுனதுக்கு அப்புறம் we are going to ஒன்றும் இல்லை, அவங்க முதல்ல அந்த b² - 4ac தனியாக கண்டுபிடிச்சிட்டு then they might be done, அவ்வளோதான். -2 + or - square root of 100 by 2/3. so 2 + or - 10/6. so this will become 2 + 10/6 or 2 - 10/6. so this will become 12/6 or -8/6. so answer is 2 or -4/3. 3 சொன்ன 2 தான் சொன்னியா? ஓகே. மா தர்ஷினி வந்ததா? மிருதினி ஆன்சர் வந்ததா? ஓகே. இது இந்த நம்பர்ஸை வச்சு பார்க்கும்போது ஸ்பிளிட்டிங் இந்த மிடில் டேர்மோட இது கொஞ்சம் ஈஸியாக தெரியலாம், ஏன்னா நான் நம்பர் சின்னதாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க, இன்னொரு கொஸ்டின் போடுங்க. கமான் கைஸ், இதில் முதல்ல ஏ எவ்வளோ? 6. பி எவ்வளோ? சி எவ்வளோ? வெரி குட், -3. யாரெல்லாம் +3 நினச்சிங்களோ உங்களுக்கு நீங்களே ஒரு கொட்டு வச்சுக்கோங்க. மா மிருதினி அண்ட் தர்ஷினி -1 and -4/3 கிடைச்சதா? so quadratic formula is another method for factorization. அப்புறமா okay, so let us go to some more questions sir.
இதெல்லாம் பார்த்தா என்ன சார் எங்களுக்கு மட்டும் இப்படி தரீங்க? ஒன்றும் கிடையாதுடா. x/5 - 1/5ன்னு ரெண்டாக எழுதிக்கலாம். கரெக்டாக காமன் டினாமினேட்டர் இருக்குது. நியூமரேட்டரை பிரித்து எழுதலாமா? அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நான் எப்படி மாற்றணும்? இந்த மாதிரி மாற்றிக்கணும். இப்படி மாற்றினதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிக்கலாம்? இல்லைனா எனக்கு டினாமினேட்டரில் 5 வேணாம்னு நினச்சின்னா 5ஆல் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணு. அப்போ என்ன ஆகிடும்? 10x² ப்ளஸ் 5 கேன்சல் ஆகிடும். அப்போது x - 1 வந்துடும். அப்போ a எவ்வளோ? 10, b எவ்வளோ? 1, c எவ்வளோ? -1. உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரலாமா? சரி, நான் போட சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி இருந்தால் குழம்பிடாதீங்கன்றேன். இந்த மாதிரி இருந்தா, ஏன்னா ஒரு ஈக்குவேஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஈக்குவேஷனை ஒரு நான் ஜீரோ நம்பரால மல்டிப்ளையோ டிவைடோ பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. அது ஏன் சார் நான் ஜீரோ நம்பர்? ஜீரோவால் மல்டிப்ளை பண்ணி ஜீரோ ஆக்கி விட்றாத. ஓகே, எனி ஈக்குவேஷன் கேன் பி மல்டிப்ளைட் பை எனி நான் ஜீரோ ரியல் நம்பர். ஞாபகம் வச்சுக்கோ. எனி ஈக்குவேஷன் கேன் பி மல்டிப்ளைட் பை வாட்? நான் ஜீரோ ரியல் நம்பர். அப்படி பார்த்தா இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையே. அதே மாதிரி ஒரு ஈக்குவேஷனில் ஒரு நம்பரை ஆட் பண்ணால் அதே ஈக்குவல் நம்பரை நான் என்ன பண்ணலாம்? சப்ராக்ட் பண்ணணும். இதெல்லாம் ரூல்ஸ் சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? ஓகே, ஸோ நவ் ஒன்ஸ் அகைன் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஐ வில் கெட் அன் ஆன்சர். இப்போது ஒரு விஷயத்துக்கு போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் டிஸ்கிரிமினேட்னா என்னன்னு தெரியுமா? டிஸ்கிரிமினேஷன் சோஷியலில் வந்துச்சா? வெரி குட். அதே அர்த்தம் தான் இங்கேயும். ஓகே, டிஸ்கிரிமினேஷன்னா வந்து பிளாக் ஒயிட் டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு. ஓகே, இருந்துச்சு, இருக்கேனோ அதெல்லாம் நீங்கள் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். பட் ஏதோ ஒன்று டிஸ்கிரிமினேஷன்னா நான் பிரித்து பார்க்குறதுன்னு அர்த்தம். கரெக்டா? ஓகே, இது தனி ரகம், அது தனி ரகம்னு பிரித்து பார்க்குறது. ஓகே, ஸோ அதே பீப்புளுக்கு நடுவில் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாதுங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா? சோஷியலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேறு எந்தெந்த சப்ஜெக்டில் வருதுன்னு எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் இருக்கும். டிஸ்கிரிமினேட்டுன்றதுக்கு வார்த்தை புரியும். மேக்ஸில் இப்போ நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ண போகிறோம். இந்த டாபிக் வேறு டிஸ்கிரிமினேட் யாரும் இல்லைடா கொஸ்டினை. ஓகே, ஸோ என்னென்னா நல்லா யோசிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு எத்தனை ஜீரோ இருக்குதுன்னு சொல்லி கேட்கும் போது நான் பாலினாமியல்லையே நடத்தினேன். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு மேக்ஸிமம் ஜீரோ எத்தனை இருக்கும்? 2, மினிமம் 0. கரெக்டா? நடுவில் 1 வரலாமா? இருக்கலாம். 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம். கரெக்டா? ஓகே சார், எப்படி சார் ஒரு ஈக்குவேஷனுக்கு 0 வரும்? ரூட்டு வருமா? நான் உங்களுக்கு அங்கே சொல்லும் போது நான் ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன்? சார் எனக்கு வந்து கிராஃப் பேரபோலா வந்து எக்ஸ் ஆக்சிஸே தொடலை. அப்போ என்ன பண்ணுவேன்? நான் இப்படி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஒரு 0 இருக்குது, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். 2 0 இருக்குன்னா இப்படி வரும். ஒரு 0 இருக்குன்னா இப்படி வந்திருக்கும். நல்லா வந்திருக்கும், இப்படி வந்திருக்கும். கரெக்டா? ஒரு தடவை தொட்டிருக்கும். சார் இப்படி வந்திருந்தா தொடவே இல்லை. நான் சொல்றது புரியுதா இல்லையா? எத்தனை 0? 2, 1, 0. 2, 1. அப்போ இந்த 0 0s இருந்ததுன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஃபேக்டர் இல்லாமல் இருக்குமா? ஏதோ ஒன்று டிவைட் பண்ணணும்ல. அப்போ அது என்னது அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு ரியல் நம்பர்ஸில் வர்ற நம்பர் மட்டும்தான் இந்த கிராஃபில் இருக்கும். ரியல் நம்பர்ஸ் இல்லாமல் இன்னொரு நம்பர் இருக்குது. நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். இமேஜினரி நம்பர்னு ஒன்று இருக்குது. இப்போ அதுக்கான வேலை வந்துருச்சு. எப்பெல்லாம் எனக்கு ஸ்கொயர் ரூட்குள்ளே, உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்னா என்ன அர்த்தம்னு தெரியும். கரெக்டா? ஸ்கொயர் ரூட்னா என்ன அர்த்தம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 சொன்னால் எவ்வளோ? 2. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81 சொன்னால் எவ்வளோ? 9. வெரி குட். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -4 சொன்னால் எவ்வளோ? சரிடா சரிடா. -2 பாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க? -2 × -2 போட்டாலும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × 2 போட்டாலும் எனக்கு ஆன்சர் 4 தான். என்னால் -4 கொண்டு வர வைக்க முடியாது. அதனால தான் ஒரு தடவை நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போதும் வெளியே ப்ளஸ் ஆர் மைனஸ் நீ கேட்காமையே நான் போட்டுடுறேன். கரெக்டா? அப்போது எனக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, மேக்ஸில் ஒரு விஷயம் இருக்குது. எப்பெல்லாம் நம்ம படிச்சுட்டு வந்ததில் ஒரு பிரச்சனை வருதோ அப்போ புது மேக்ஸ் ஒன்று உருவாயிடும். இப்போ நம்ம படிச்சுக்கிட்டே வந்தோம், ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்னது? ஸ்கொயர் ரூட்டு தனியாக கண்டுபிடிச்சோம், நெகட்டிவ் நம்பர்ஸ் தனியாக கண்டுபிடிச்சோம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் என்ன சார் பண்ணுறது? என்ன பண்ணுறது? ஒன்றும் கிடையாது. இந்த நம்பர் இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. எங்கே இருக்குது? இமேஜினரி வேர்ல்டில் இருக்குது, ரியல் வேர்ல்டில் இல்லை. நான் ரியல் நம்பருக்கு ஏன் ரியல் நம்பர்னு வச்சாங்கன்னு சொன்னேன். ஏன்னா இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் ரியல் வேர்ல்டில் யூஸ் பண்ண முடியும்.
அப்போ இமேஜினரி வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த இமேஜினரி வேர்ல்டில் அதை யூஸ் பண்ண போகிறோம் சார். அப்போ அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் எங்கே இருக்க போகுது? இமேஜினரி வேர்ல்டில் இருக்க போகுது. எப்படி சார் சொல்கிறீங்க? அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதை எப்படி நம்ம பிரித்து பார்க்க போகிறோன்ற மெத்தடுக்கு பேர் தான் டிஸ்கிரிமினேட். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு 3 விதமாக ஜீரோஸ் இருக்கலாம். எப்படி இருக்கலாம்னா, ஒரு ஜீரோஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஈக்குவல் ஜீரோஸ்னு அர்த்தம். ஒரு ஜீரோ இருக்கலாம், 2 ஜீரோ இருக்கலாம், 2 சேமாக இருக்கலாம், இல்லை 2 வித்தியாசமாக இருக்கலாம். 3வது இமேஜினரி ஜீரோஸ் இருக்கலாம். ஓகே, இமேஜினரின்ற வேர்டை அஃபிஷியலாக உங்களுக்கு நாங்கள் சொல்லி தரல அப்படிங்கிறதுனால இமேஜினரின்ற வேர்டுக்கு பதிலாக நோ ரியல் ஜீரோஸ்னு சொல்ல போகிறேன். நோ ரியல் ஜீரோஸ்னு சொல்ல போகிறேன். இமேஜினரின்ற வேர்ட்னாலும் நோ ரியல்னாலும் 2 ஒன்று தானே, கரெக்டாக இல்லையா? ஒருத்தன் பேடுன்னு சொல்கிறதும் நாட் குட்னு சொல்கிறதும் ஒன்று தானே, 2 ஒன்று தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்கிட்ட நான் இந்த ஃபார்முலாவை பார்க்குறேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இப்போ இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இருக்குது பார்த்தியா, ஒரு வேளை அது 0 வந்துச்சுன்னு வை, நான் ஈக்குவேஷன் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 உள்ள சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? 1. பிக்கு பதிலாக என்ன இருக்கு? -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு 4 பை 2. கரெக்டா? இப்போ யோசிச்சு பாரு, -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 மைனஸ் 16 எவ்வளோடா? 0. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 எவ்வளோ? 0. அப்போ இங்கே 0 வந்துடும், பை 2ன்னு வந்துடும். இப்போ யோசிச்சு பாரு, -4 பை 2 எவ்வளோடா? -2. ஒரு 0 தான் சார் வந்துருக்குது, ஒரு 0 தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக அதுக்கு 2 0 இருக்கு, ரெண்டுமே -2. இதுக்கு எத்தனை 2 0 இருக்குடா, ஆனால் ரெண்டுமே என்னது? -2. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏன்னா இது இந்த மாதிரி ஃபார்முலா வந்து இதுக்கு என்ன எப்படி எழுத போகிறேன்? இதை எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? 2 தடவை இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 2 2 தடவை இருக்குது. இந்த 2 தடவை இருக்கிறதுனால, ஆனால் ரெண்டுமே சேமாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன், 2 ஈக்குவல் ரூட்ஸ். 2 ஈக்குவல் ரூட்ஸ். இந்த 2 ஈக்குவல் ரூட்ஸ்னு போகிறதுக்கு முன்னாடி இந்த நம்பர் ரியலாக தானே இருக்குது. அப்போ 2 ஈக்குவல் ரியல் ரூட்ஸ். 2 ஈக்குவல் ரியல் ரூட்ஸ். சார் இந்த சம்மில் இந்த 2 ஈக்குவல் ரியல் ரூட்ஸ் வர்றதுக்கு எனக்கு இந்த ஸ்கொயர் ரூட்குள்ளே இருந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac என்ன வந்துச்சு? 0. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac மட்டும் ஈக்குவல் டு 0 இருந்தா அப்போ அந்த ஈக்குவேஷன் என்னவா டிஸ்கிரிமினேட் பண்ண போகிறேன்? 2 ஈக்குவல் ரியல் ரூட்ஸ். 2 ஈக்குவல் ரியல் ரூட்ஸ். புரியுதா? எப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. இஸ் இட் கிளியர் கைஸ்? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 இருந்தா அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு எத்தனை 0 இருக்கு? 2 இருக்கு, ஈக்குவலாக இருக்கு, ரியலாக இருக்கு. 2 ரியல் ஈக்குவல் ரூட்ஸ். கிளியர் கைஸ்? எப்போ நடக்கும் இது? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. சரி, இன்னொன்று பண்ணுவோம். இப்போ நம்ம போட்ட எல்லா சம்முமே எக்ஸாம்பிளில் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் கிரேட்டர் தென் 0 தானே வந்துச்சு. கரெக்டா? நான் இது வரைக்கும் நீ போட்ட எல்லா சம்லையுமே பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, அதாவது நெகட்டிவாக இல்லாமல் ஜீரோவாகவும் இல்லாமல் அதுக்கு மேலே இருந்தது. ஆமாம் தானே? அப்போது இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன பண்ணும்? 2ஆக பிரிச்சிடும். கரெக்டா? ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன பண்ணிடும்? 2ஆக பிரிச்சிடும். அப்போது எனக்கு என்ன கிடச்சிது? 2 டிஸ்டிங்க்ட். டிஸ்டிங்க்ட்னா என்ன தெரியுமா? வேற வேற, 2 டிஃப்ரெண்ட். ஏன்? இந்த ப்ளஸ் போடும்போது ஒரு நம்பரும் மைனஸ் போடும்போது ஒரு நம்பர் வரும். ப்ளஸ் போடும்போது ஒரு நம்பரும் மைனஸ் போடும்போது ஒரு நம்பர் வரும். ஸோ 2 டிஸ்டிங்க்ட், ஆனால் ரூட் ரியலாக தானே இருந்தது. அப்போ 2 டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட். எப்படா? எப்போ? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் கிரேட்டர் தேன் 0. அப்போ இன்னும் ஒன்று தான் இருக்குது. என்னது? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தேன் 0. அதாவது நெகட்டிவாக வந்தா, நான் இப்போ தான் சொன்னேன், ரூட்குள்ளே நெகட்டிவ் நம்பர் வந்துருச்சுன்னா அது என்னது? இமேஜினரி. ஆனால் நான் இன்னும் இமேஜினரி அஃபிஷியலாக உனக்கு நடத்தலை. அப்போ நான் இங்கே என்னன்னு சொல்ல போகிறேன்? நான் ஜீரோவா சொல்கிறேன். நோ ரியல் ரூட்ஸ். என்ன சொல்ல போகிறேன்? நோ ரியல் ரூட்ஸ். கைஸ், ஆர் யூ கெட்டிங் திஸ்? ஏன்னு புரிஞ்சுதா? ஏன்னு புரிஞ்சுதா? சரி, ரூட் இல்லாமல் எப்படி சார் இருக்கும்? ஏதோ ஒன்று இருந்தால் அது இருக்கும்ல. அப்போ அது எப்படி சார் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது. அதோட ரூட்டு இந்த உலகத்தில் இல்லை, இமேஜினரி உலகத்தில் இருக்குது. புரிஞ்சுதா உங்களுக்கு?
இப்போது நான் இன்றைக்கி நடத்துகிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 11th போய் கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா 11th காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஒரு சாப்டர் இருக்குது. அங்கே போய் அங்கே நான் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டாங்க. அங்கே போனால் இன்னைக்கு கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ அந்த ரூட்டுக்கு பதிலாக ஐ போடுவாங்க. ஐனா இமேஜினரின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம அதை நமக்கு டைம் கிடச்சா நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஆர் யூ கெட்டிங் திஸ்? அப்போது நான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன டைப் ஆஃப் ரூட்ஸ் இருக்குன்னு கேட்டால் நீ என்ன பண்ணுவ? b² - 4ac by 2a போட்டுட்டு, சாரி பை 2a எல்லாம் வரும், b² - 4ac போட்டு என்ன பண்ணுவேன்? செக் பண்ணுவேன். செக் பண்ணிவிட்டு 0 = 0 இருந்தா சொல்லுங்க, 2 ஈக்குவல் ரியல் ரூட்ஸ். சார் greater than 0 சார், பாசிட்டிவ் நம்பர் ஏதோ ஒன்று வருது சார், அப்போ என்ன சொல்லுவேன்? 2 டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட்ஸ். ஓகே, லெஸ் தென் 0 இருந்தால் என்ன பண்ணுவேன்? நோ ரியல் ரூட்ஸ். கண்டுபிடிக்கிறீங்களா? இந்த 3 எழுதிக்கோ. நான் இப்போ ஈக்குவேஷன் தரேன், கண்டுபிடி. தீபா. Who is this தீபா? தீபா எதுக்குடா சரிக்கிறேன்? போடுறேன், சம் போடுறேன். 12th ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. சரிடா. டக்குன்னு இதை மட்டும் எழுதுறா, இதை மட்டும் எழுது. இது ஏன்னு புரிஞ்சு, இதை எழுதிட்டே கூட இதை எழுதணும். அதாவது b² - 4ac = 0, 2 ஈக்குவல் ரியல் ரூட்ஸ். b² - 4ac is greater than 0, 2 distinct real roots. b² - 4ac is greater than less than 0. எது எரரு? மைனஸ் √2வா? ஏன் எரரு? நீ ரூட் ஆஃப் -2 போட்டா வேணா எரர் வரும். வெளியே இருந்தால் பிரச்சனை இல்லை. √2க்கு என்னடா அர்த்தம்? 1.414 சம்திங் நம்பர்ல, அது பக்கத்தில் மைனஸ் இருந்தால் என்ன உனக்கு? யாரு இந்த இதுவா? இது ஆமாம், உன் கால்குலேட்டர் அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு அர்த்தம். சீரியஸா நீ இது நம்ம கூகுளில் போய் கால்குலேட்டர், சயின்டிஃபிக் கால்குலேட்டரு, அதில் போய் ரூட் ஆஃப் -2 போடு, அழகாக என்ன வரும்? 1.414 போட்டு கடைசியில் ஐ வரும். ஐனா இமேஜினரின்னு அர்த்தம். நீ ஏன் 2 போடுற? 4 போடு, 2iன்னு வரும். சீரியஸா நீ வேணா செக் பண்ணி பாரு. ஓகே, புரிஞ்சுதா? சம் போடலாமா? 2 சம் போட்டால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். டக்குன்னு எழுதுறா. நான் தான் மனப்பாடம் பண்ண வச்சேனே. இப்போ நான் இவ்வளோ நேரம் இதுக்கு டைம் கொடுத்தேன், மனப்பாடம் பண்ண வச்சேன். நீங்களே எழுதணும். போர்டை பார்த்து எழுதுனீங்கன்னா அப்புறம் வீட்டில் போய் இன்னொருத்தர படிப்பியா? இன்னொருத்தர வீடியோ பார்ப்பியா? அந்த மாதிரிலாம் வேலைலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க, எனக்கு தெரியும். அழிச்சிடலாமா? அது பக்கத்துலேயே எழுதுறா. b² - 4ac = 0. இதை இங்கே எழுது. இதை இங்கே எழுது. ஓகே, நீ அதை பார்த்து எழுது. ஓகே கைஸ், இதுக்கு என்ன மாதிரி 0 இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு எந்த மாதிரி 0 இருக்குது? என்ன பண்ணணும்? ஃபுல் ஃபார்முலா போட வேணாம். என்ன பண்ணால் போதும்? டிஸ்கிரிமினேட் பண்ணால் போதும். b² - 4ac போட்டால் போதும். அப்படி b² - 4ac போடும்போது பாசிட்டிவ் வருதா, நெகட்டிவ் வருதா, 0 வருதான்னு பாரு. என்ன வருது? பாசிட்டிவ் வந்துருச்சா? 0 வரலானா? பாசிட்டிவ் வந்திருக்கு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? 2 டிஸ்டிங்க்ட் ரியல் ரூட். டிஸ்டிங்க்ட்னா 2 வேறன்னு அர்த்தம். 2 வேறன்னு அர்த்தம். கமான் கைஸ், அடுத்தது 2x² - 3x + 5 கண்டுபிடி. 2x² - 3x + 5 = 0. கட்டாயம் இருக்கு. நான் முதல்ல நடத்தின அந்த 5 நிமிஷம் மட்டும்தான் இல்லை. ரியரஞ்சன், நாளை காலை 10 மணி.
சரியா? டேய் கேட்டுச்சா இல்லையா? கொஞ்சமாவது மரியாதை கொடுறா, நான் உன் டீச்சரு. நாளை காலை அப்பா அம்மா. ஓகே டேய் என்ன வந்தது? நோ ரியல் ரூட். ஏன்? ஸோ நான் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac எடுத்து போட்டு பார்க்குறேன். எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -31 கிடைச்சது. ஸோ -31ங்கிறது லெஸ் தென் 0. லெஸ் தென் 0 கிடைச்சதுன்னா quadratic equations ஆர் நாட் ரியல் ஆர் நோ ரியல் ரூட்ஸ். ரொம்ப சிம்பிள் வேர்டில் சொல்லணும்னா. ஓகேவா? புரிஞ்சுதா? ஏங்க இதை சொல்லு. 6x² - 6. டேய் இதெல்லாம் கையில் பேனா எடுக்காமல் போடணுண்டா. என்னடா நீங்கள் கையில் குனிஞ்சு என்னடா பண்ணுறீங்க? பி ஸ்கொயர் என்ன? 36 -4 × 3 × 2. என்னதுடா? 2 distinct ரியல் ரூட்ஸ். பார்ப்போம் நம்ம பிரியரஞ்சன் சொன்னது கரெக்டாக இல்லையான்னு. ஸோ விசி ஓகே 36 12 வந்துருச்சு. 12 is greater than 0. ஸோ 12 greater than 0னா டெஃபினட்டாக 2 distinct ரியல் zeros. ஓகே கைஸ், இப்போ பாரு, இதை வச்சு நான் இப்போ கொஸ்டின் கேட்பேன். இப்போ என்ன சொல்லிட்டேன்? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k for which the following quadratic equation have 2 equal real roots. 2 equal roots. See 2 equal rootsனா எனக்கு என்ன தெரியும்? b square minus 4ac b square minus 4ac is equal to 0ன்னு தெரியும். அப்போ நான் இந்த சம்ல என்ன பண்ணுவேன்? b க்கு பதிலா இங்க என்ன இருக்கு? அப்போ plus k the whole square minus 4 × 2 × சொல்லுங்கடா கூட equal to. so k square minus 4 3s are எவ்வளோ? 12 3s are 24 26 40 equal to 0. 24 தான் வருதா? k square minus 24 equal to 0. so k square equal to எவ்வளோ? 24. so k is equal to எவ்வளோ? square root of 24. so square root of 24 எப்படி எழுதலாம்? 2 root 6. கண்டுபிடிக்கலாமா? புரியுதா? இந்த மாதிரி கேட்கலாம்ல. உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சதா இல்லையா? ஸோ k equal to plus or minus roots. இப்போ அந்த கொஸ்டின் பாரு, அதே தான். having equal roots என்ன கேட்குறாங்க? having equal rootsல இருந்து அது ஈக்குவல் ரூட்ஸ்ல இருந்து என்ன கேட்குறாங்க? k கேட்குறாங்க. ஸோ முதல்ல ஈக்குவேஷன் ஃபார்மேட்லேயே இல்லை. என்ன பண்ணுவேன்? மல்டிப்ளை. இதை மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? k x² சொல்லு மைனஸ் k 2kx + 6 equal to 0. டே அப்போ இங்கே ஏக்கு பதிலாக என்னடா இருக்கு? k. பிக்கு பதிலாக என்ன இருக்கு? -2k. சிக்கு பதிலாக என்ன இருக்கு? 6. அப்போ யோசிச்சு பாரு, b² - 4ac equal to 0. இதான கொஸ்டின். பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கு? அப்போ 4k² வருமா? அடுத்து 4 × a என்ன? k. c என்ன? 6 equal to 0. equal to எவ்வளோ? 0. ஸோ 4k² minus எவ்வளோ? 24k equal to 0. இப்போ வேற ஒன்றுடா, இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். நீ என்ன பண்ணிக்க? 4kவை காமனாக வெளியிடு. அப்போ என்ன வரும் மிச்சம்? k - 6 equal to 0. அப்போ k என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். ஆர் k என்னவா இருக்கணும்? 6ஆ இருக்கணும். இதில் பிரச்சனை என்னன்னா k 0வா இருந்ததுன்னா இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாகவே இருக்காது. அப்போ k cannot be 0. so k is equal to what? 6. சம் புரிஞ்சுதா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அஃபிஷியலாக முடிஞ்சிச்சு. சம் மட்டும் போடணும். அடுத்த கிளாஸில் போடுறேன் நாளைக்கு. ஓகே, ஏதாவது டவுட் இதில்? ஓகே கேஸ், தென் பை பை. ஃபஸ்ட்டு என்னென்னா திருப்பி பாரு, நான் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன். ஏஜ் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரீமன்ஸ் ஏஜ். பேர் என்னது?
Age in year is 3 years ago and 5 years from now is 1/3. So sum of reciprocal நான் என்ன பண்ணுறேன் சார், எனக்கு எப்படி சார், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த கொஸ்டின் உங்களுக்கு வரும்னு. இது லீனியர் ஈக்குவேஷனா இல்லை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ன்ற டவுட் எத்தனை பேருக்கு வருது? டி குவாட்ராட்டிக் நான் இப்போ நடத்துகிறேன், அதனால் குவாட்ராட்டிக் யோசிப்பேன். ஜென்ரலாக இந்த கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம என்ன யோசிப்போம்? என்னடா யோசிப்போம்? லீனியராக குவாட்ராட்டிக்கான ஒரு டவுட் வரும் இல்லையா? இந்த சம்மில் கூட பெருசாக இல்லை, அடுத்தடுத்த சம்ஸில் பாருங்கள். இப்போ என்னன்னா ரிமன்ஸ் ஏஜை நான் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன், அப்போ அவனோட ஏஜ் ரெசிப்ரோக்கல்னா என்னவாகும்? 1/xன்னு ஆகும். கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ரிமன்ஸ் எவ்வளோ என்னன்னு எடுத்துக்கலாம், எக்ஸு. சரியா? 3 years ago, 3 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட வயசு என்னவா இருக்கும்? 3 years ago என்ன ஆயிருக்கும்? 3 years ago ஏஜ் ஆஃப் ரிமன் will be x minus 3. அந்த நேரத்தில் sum of the reciprocals of Raymond's age 3 years ago and 5 years from now. So 5 years ago என்னவா இருக்கும்? 5 years ago என்ன ஏஜா இருக்கும்? x minus 5. கரெக்டாடா? டே 3 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட வயசு x minus 3, 5 வருஷத்துக்கு முன்னாடி வயசு x minus 5. இது ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணா, ரெசிப்ரோக்கலை ஆட் பண்ணா, தட் இஸ் 1/x minus 3 plus 1/x minus 5 will be equal to what? சார் இதை பார்த்தா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரியே இல்லையே சார்? இல்லை தானே? ஆனால் இது குவாட்ராட்டிக்காக மாறிடும். இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னு வை, என்ன வரும்? x minus 5 plus x minus 3 divide by x minus 3 into x minus 5 equal to 1/3. கரெக்டா? இப்போ புரியுதாப்பா? அப்போ என்ன ஆகும்? -5 -3 என்னவாயிடும்? -8 ஆகிடும். ஸோ this will become 2x minus 8 is equal to into இங்கே இருக்கிற 3 இங்கே வந்துடும், இது இங்கே போயிடும். சரியா? ஸோ வெளியே 3 போட்டுக்கிறேன். இங்கே என்ன வரும்? x minus 3 into x minus 5. ஸோ இது வந்து என்ன ஆகிடும்? 6x minus 24 will be equal to x into x into minus 5. இது என்ன எழுதிக்கலாமா? தென் வாட் ஹேப்பன் கைஸ்? இப்போ நான் இது பண்ணணும்னா x ஸ்கொயர் minus 8x plus 15. ஸோ 6x minus 24. Now everything will go that side. So x square minus 8x plus 15 minus 6x plus 24. Correct? So this will change to what? X square minus 8 plus 6 எவ்வளோ? 14x. Then இது ரெண்டு ஆட் பண்ணா 39. அப்பா இதான்ப்பா நமக்கு தேவையான குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணால் எனக்கு 2x கிடைக்கும். அதில் 1 கட்டாயம் நெகட்டிவாக இருக்கும். அந்த நெகட்டிவை எடுத்துக்க முடியாது. ஏன் எடுத்துக்க முடியாது? எனக்கு கேட்டது ஏஜ் என்னைக்காவது நெகட்டிவில் இருந்திருக்கா? இல்லை. அதனால் எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் வரும், அந்த ஆன்சர் தான் பாசிட்டிவாக வர்றதை மட்டும் தான் நீ ஆன்சராக எடுத்துக்கணும். கைஸ் நான் திருப்பி சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல்ஸ் ஆஃப் ரிமன்ஸ் ஏஜ் 3 years ago and 5 years from now. ஓ 5 years from nowடா, இது ப்ளஸ்டா. என்னடா பேசாமல் இருந்தீங்க? இதுக்கப்புறமா எல்லாமே மாறும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? 3 years ago x minus 3, 5 years from now x plus 5. ஸோ அக்கார்டிங் டு த கண்டிஷன் எனக்கு என்ன வந்திருக்க போகுது? x minus 3 plus x plus 3 x minus 3 plus 1/x plus 5 will be equal to what? 1/3. அதே தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இந்த சைன் மட்டும் நமக்கு மாறிடுச்சு. ஓகேவா? அப்போ என்ன நடந்திருக்கும்? ஆர் யூ கெட்டிங் திஸ் கைஸ்? இப்போ எனக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்குமா? என்ன ஈக்குவேஷனு? இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்க. ஈக்குவேஷன் எழுதுறது புரிஞ்சுதா? போடுடா. என்ன ஆன்சரு? 7 வயசா? நெகட்டிவ் 3 இருக்க முடியாது. ஸோ 7 தான். ஸோ
I'll give 30 seconds. Please போட்டுருங்க. ஆன்சர் 7 தான். முடிச்சிட்டேம்மா? டே எல்லாருக்கும் 7 வந்தது ஆன்சரு. 7ம் -3யும் வந்திருக்கும். பட் -3 எடுத்துக்க முடியாது. ஸோ ஐ எம் கோயிங் டு டேக் இட் ஆஸ் 7. டே ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் திருப்பி ஒரு ஏஜ் சம் தான். என்ன இருக்குது பாருங்கள். 2 years ago my age was 4 1/2 times the age of my son. Okay. 6 years ago my age was twice the square of the age of my son. டே இதை பிரேக் பண்ணி தான் எழுதணும். எப்பயுமே எதை கண்டுபிடிக்கணுமோ அதை தான் எனக்கு என்னது எக்ஸு. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் மை சன். அப்போது சன் ஏஜ் என்னவா எடுத்துக்கலாம், எக்ஸு. இப்போ யாரெல்லாம் மை ஏஜ்னு இருக்குல்ல, அந்த ஃபாதரோட ஏஜை எக்ஸ்ன்னு எடுத்தீங்களோ அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். வராதுன்னு இல்லை, ஆன்சர் கஷ்டமாக இருக்கும். எப்பயுமே எது டு ஃபைண்ட் கடைசியில் படி என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்களோ அதுதான் வேரியபிள். ஓகேவா, அதுதான் வேரியபிள். இப்போ பெர்சன்டேஜ் ஆஃப் சன் எக்ஸ்னா வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் தட் இஸ் மை ஏஜ். மை ஏஜ் என்ன சொல்லுங்கடா. அது ஓகே, அது நமக்கு இங்கே கொடுக்கலாம். ஆனால் 2 years ago கொடுத்துருக்கு கரெக்டா. ஸோ 2 years ago என்ன ஆயிருக்கும், x - 2. அண்ட் இது என்னவா இருக்கும், மை ஏஜ் 4 1/2 ஆஃப் x - 2. 4 1/2 ஆஃப் x - 2. ஸோ 4 1/2 ஆஃப் x - 2னா 9/2 x - 2ன்னு எழுதிக்கலாம் கரெக்டா. நெக்ஸ்ட்டு அவங்க அடுத்து என்ன 6 years ago. 6 years ago தானே. அப்போ 6 years agoனா என்ன இருக்கும், x - 6 கரெக்டா. x - 6. டே புரிஞ்சுக்க முடியுதா? உன் பேர் என்னடா? சுதீஷ். புரியுதா சுதீஷ்? ஓகே, இது x - 6. அப்போ என்ன இருக்கும், 2 the square of my son's age. இப்போ சன்னோட ஏஜ் என்ன, அதான் x - 6. இவன் எவ்வளோ வந்திருக்கான், 2 × x - 6 the whole square. 2 × x - 6 the whole square. இதை பிரேக் பண்ணி எழுத தெரிஞ்சிடுச்சுன்னா இதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது. சரியா? இப்போ வாட் இஸ் மை பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எழுதிக்கிறேன். வாட் வில் பி மை பர்சன்டேஜ். எப்படி எழுதிக்கலாம் இதை, மை பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 9/2 x - 2 + 2 எழுதலாமா? டே இந்த ஏஜ் எப்போ இருந்திருக்குடா, 2 years ago. அப்போ பர்சன்டேஜ் இதிலிருந்து 2 years அதிகமாக இருக்குமா, அப்போ +2 போட்டுக்கலாமா, மை பர்சன்டேஜ். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன், 6 years ago என்னவா இருக்கு, வாட் வில் பி மை பர்சன்டேஜ். அப்போ 6 years ago பார்த்தா 2 × x - 6 the whole square +6. 6 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து +6 போடுறேன், 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து +2 போடுறேன். ரெண்டுமே என்னோட பர்சன்டேஜ் தானே. அப்போது இந்த +6 சால்வ் பண்ணாலும் இந்த +2 சால்வ் பண்ணாலும் எனக்கு ஆன்சர் ஈக்குவலாக இருக்குமா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஐ எம் ஈக்குவேட்டிங் போத். இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணால் இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக வந்து மாறும். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஆர் யூ கெட்டிங் திஸ் கிளைஸ்? நான் திருப்பி சொல்லவா இந்த கொஸ்டினை, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி தான் வரும். நீங்கள் நேச்சுரலாக பார்த்தா உங்களுக்கு இது ஒன்றும் இதாக இருக்காது. பட் எவ்வளோ எந்தெந்த இடத்துல எங்கே பார்க்கணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே எதை கண்டுபிடிக்கணுமோ அதுதான் என்னோட என்னது எக்ஸு. எது எனக்கு கண்டுபிடிக்கணுமோ அதுதான் எனக்கு என்னது எக்ஸு. ஸோ சன்னோட ஏஜ் எக்ஸ் அப்படின்னா என்னோட ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 2 years ago. அப்போ x - 2 என்னாச்சு, 4 1/2, தட் இஸ் 4 1/2 ஆஃப் டைம்ஸ் த ஏஜ் ஆஃப் சன். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன், 4 1/2 ஆஃப் x - 2ன்னு எழுதிக்கிறேன். சிமிலர்லி 6 வருஷத்துக்கு முன்னாடி 2 the square ஆஃப் மை சன்ஸ் ஏஜ். ஸோ சன்னோட ஏஜ் x - 6ன்னு இருக்கும். அப்போ 2 the x - 6 the whole square. இப்போ யோசிச்சு பாரு, என்னோட பர்சன்டேஜ் தானே நான் கண்டுபிடிக்கணும். இதை வச்சு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா நான் +2 போடுவேன். இதை வச்சு என்னோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா +6 போடுவேன். கரெக்டா?
இப்போ இதை +2 போட்டாலும் இது +6 போட்டாலும் இது ரெண்டு எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஐ எம் கோயிங் டு ஈக்குவேட் தீஸ் டூ. ஸோ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணனா எனக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் ஐ வில் கெட் மை எக்ஸ். புரியுதா? புரிஞ்சாப்பா? சால்வ் பண்ணுங்க பாப்போம். I'll give 30 seconds, guys. Come on, do it. பத்தா என்னடா ஆன்சர் பத்தா வருது? 17/4 ரெண்டுமே பாசிட்டிவாக வருது. அப்படி வர முடியாது, எனக்கு நடுவில் மைனஸ் இருக்கு. ரெண்டுமே பாசிட்டிவாக தான் வந்துருக்குதா? Yes, x is equal to 10 or x is equal to 17/4. ஸோ எதுப்பா எடுத்துக்கலாம்? 17/4 இல்லை 10? 10 எடுக்கலாமா? என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடியில் இருக்கிற டேட்டாவே இருக்குது. ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த 10ம் 17/4 வந்திருக்கும். சார் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கே சார், 17/4 ஆன்சராக இருக்க முடியாதா? இருக்கலாம். பிரச்சனை என்னென்னா கொஸ்டினில் 6 வருஷத்துக்கு முன்னாடின்னு கொடுத்துருந்தான். 17/4 என்ன அர்த்தம்? ஆல்மோஸ்ட் 4.1 கரெக்டாக? 4.2. 17/4 என்னடா அர்த்தம்? 4 4s 16, பாயிண்ட் வச்சா 10 வரும். அப்போ 4.2 6 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பிறக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி ஆகிடுது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அதனால் நம்ம என்ன பண்ணிட முடியாது, இதை ஆன்சராக எடுத்துக்க முடியாது. ஸோ இதுக்கப்புறம் காமன் சென்ஸ் தான். ரெண்டுமே பாசிட்டிவ் வருதுன்னா, ஆனால் 10னா 6 வருஷத்துக்கு முன்னாடி அவன் 4 வயசாக இருந்திருப்பான். ஸோ தட் இஸ் பாசிபிள். ஸோ 10 தான் நம்ம எடுக்கணும். ஏன் 17/4 எடுக்கக்கூடாதுன்றதுக்கான ரீசன் கொஸ்டினில் 6 வருஷத்துக்கு முன்னாடின்னு கொடுத்துருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பிறக்கவே இல்லைங்கிறது தான் உண்மை. புரியுதா? 5 மார்க் கிடைக்கும்டா இந்த சம்முக்கு. ஓகே, பேஸ்ட் ஆன் ஜாமெண்ட்ரி. ஓகே, இதே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸு, பட் பேஸ்ட் ஆன் வாட்? ஜாமெண்ட்ரி. நம்ம இதிலிருந்து ஒரு சம் போட்டோம் ஆக்சுவலாக. The diagonal of the rectangular field is 60 meters more than the shorter side. The longer side is 30 meters more than the shorter side. Find the sides of the field. நான் என்னோட ரெண்டாவது தியரி ஒன்று சொல்லியிருக்கேன். எப்பயுமே எது ஸ்மாலாக இருக்கோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இவங்க சொல்கிறத பார்த்தா எது எனக்கு ஸ்மாலாக இருக்க போது அதை ஒன்றா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஐ ட்ரா எட் ரெக்டாங்கிள். நான் என்னோட ரெக்டாங்கிள் படி நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ ஏபிஏ நான் என்ன எடுத்துக்கிறேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுதான் ஷார்ட்டர் அப்படின்ற மாதிரி நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, டயகனல் என்னவா இருக்க போதான்? ஓகே, இது என்னவா இருக்க போகுது? இந்த லாங்கர் சைடு என்னவா இருக்க போகுது? 30 meters மோர் தென் த ஷார்ட்டர் சைடு. அப்போ அது என்னவா வரும்? அது என்னவா வரும்? x plus 30. Yes, of course it is going to be what? x plus 30. So if this is x plus 30, and what I want to know next? Diagonal I know. What is diagonal? Diagonal is 60 more than the shorter side. So x plus 16 வரும். கரெக்டா? x plus 16 வரும். கரெக்டா இல்லையாடா? என்னடா பதில் சொல்லுங்க. x plus 16 வருமா? Now I can go for right angle triangle. ஏன்னா ரெக்டாங்கிளில் இங்கே 90 degree தான் இருக்கும். I know that Pythagoras theorem says that x plus 60 the whole square equal to x square plus x plus 30 square. எழுதலாமா இல்லையா? ஸோ என்ன ஆகிடும்? I can write AC square is equal to AB square plus BC square. So x plus 60 the whole square equal to x square plus
x plus 30 the whole square. So a plus b the whole square formatல expand பண்ணலாம். I'll get an equation. அந்த equation solve பண்ணா I'll get an answer. Are you getting guys? புரியுதா? Come on, do it then. யாருக்காவது புரியலனா சொல்லுங்க, I'll repeat. யாருக்காவது புரியலையா? Hello Preetham, why are you late man? Okay, no issues. I'll share the recording man, you can see it still. Hey, at some pollama, what you got? 90, 120. Okay. So you might be got the answer as 90. So smaller side 90 na, larger side என்னது 90. Okay. Sum based on 2 squares. இப்போ 2 ஸ்கொயர் இருந்தா எப்படி கொண்டு போலாம் அப்படினு பாத்தீங்கன்னு வைங்களேன். இத பாருங்க. The sum of area of 2 square is 468 meter square. If the difference of their perimeter is 24 meter, find the sides of the square. Sir, square ஓட advantage என்னன்னா all sides are equal. கரெக்ட்டா? And moreover, 2 ஸ்கொயர்னு சொல்லிருக்காங்க. Area of 2 squares னு சொல்லிருக்காங்க. நான் 2 ஸ்கொயரை எப்படி வச்சாலும் இப்போ நான் இந்த மாதிரி 2 ஸ்கொயர் வச்சுக்கிறேன். ஒரு ஸ்கொயர் ஸ்மாலர், இன்னொரு ஸ்கொயர் என்னது லார்ஜர். ஓகே, அது ஈக்குவலாக இருந்தால் ஆன்சரில் ஈக்குவலாக வந்துடும். டோன்ட் வரி அபவுட் தட். அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த ரெண்டுத்தோடைய டிஃப்ரென்ஸ் இன் தேர் பெரிமீட்டர் எவ்வளோ 24. ஸோ அப்போ யோசிச்சு பாரு, நான் இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ் மீட்டர்னு எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிளோட இந்த ஸ்கொயரோட சைட்ஸ் என்னவா எடுத்துக்கிறேன், எக்ஸ் மீட்டர்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னவா மாறிடும், அதோட ஏரியா என்னவா இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். கரெக்டா இல்லையா? ஸோ இந்த நியூ சைடு, இந்த புதுசு பெரிய ட்ரையாங்கிள், பெரிய ஸ்கொயரில் வந்து சைடுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி வாட். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, இதோடைய பெரிமீட்டர் எவ்வளோ, இது எக்ஸு, அப்போ இதோட பெரிமீட்டர் எவ்வளோ 4xடா. பெரிமீட்டர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எவ்வளோ 4x. இது ஏன்னா அது 4a, எக்ஸ்னா 4x. ஓகே, இது எனக்கு தெரியாது. ஸோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ, ஸோ அப்போ பெரிமீட்டர்னா 4 இன்ட்டு சைடு. ஸோ 4 இன்ட்டு சைடு, இது 4 இன்ட்டு எக்ஸ். ஸோ 4 இன்ட்டு சைடு மைனஸ் 4x இஸ் ஈக்குவல் டு வாட் 24. ஸோ இதை வச்சு பார்த்தா நமக்கு என்ன தெரியுது, சைடு மைனஸ் எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு வாட் 6. ஸோ சைடு வில் பி ஈக்குவல் டு வாட் 6, எக்ஸ் ப்ளஸ் 6. அப்போது இது எக்ஸ்னா இது எவ்வளோ எக்ஸ் ப்ளஸ் 6, இது எவ்வளோ எக்ஸ் ப்ளஸ் 6. இதுக்கப்புறம் சம் முடிஞ்சிடுச்சு. ஏன் முடிஞ்சிடுச்சுன்னா, ஏரியா ஆஃப் எ ஸ்கொயர் எவ்வளோ எக்ஸ் ஸ்கொயர், இதோட ஏரியா எவ்வளோ எக்ஸ் ப்ளஸ் 6 த ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளோ, ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 468. ஓகே, நான் இன்னும் பார்க்குறேன்டா, நிறைய பேர் எக்ஸ் ப்ளஸ் 6 த ஹோல் ஸ்கொயரை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 36னு எழுதுறடா. ஓகே, நீ என்ன மட்டும் கேவலப்படுத்தலை, உங்கள் பின்ன முன்னாடி 6ஆவதுலேருந்து நடத்துகிற எல்லா மேக்ஸ் வச்சும் கேவலப்படுத்துகிற. இது என்னவா மாறும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 36. ஏமா 2லாம் வருது. ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சொல்லு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12x ப்ளஸ் 36 ஈக்குவல் டு 468. ஸோ இது என்ன ஆகிடும், 2x ஸ்கொயர் ப்ளஸ் 12x, இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ ப்ளஸ் 36 மைனஸ் 468 ஈக்குவல் டு 0. ஸோ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 12x என்ன ஆகும், மைனஸ் 432 ஈக்குவல் டு 0. எல்லாமே 2ஆல் டிவைட் பண்ணிடலாமா, எல்லா நம்பரும் 2ஆல் போகுது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 216. ஃபேக்டரைஸ் பண்ணலாமா, ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன வரும், மைனஸ் 216 என்ன வரணும் இங்கே 6. ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணணும். சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. வாட் இஸ் ஆன்சர் சொல்லுடா. 12. இங்க என்ன வந்துச்சு, ஆன்சர் என்னடா, எயிட்டீன் மைனஸ் 12. ஸோ 18 மைனஸ் 12 வந்திருக்கு. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். அப்போ என்ன வந்துட போகுது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 18x மைனஸ் 12x மைனஸ் 216. ஸோ இதுலேருந்து காமனாக எக்ஸை வெளியே எடுத்துட்டா எக்ஸ் ப்ளஸ் 18, அண்ட் இதுலேருந்து காமனாக மைனஸ் 12 எடுத்துட்டா எக்ஸ் ப்ளஸ் 18.
So x plus 18 equal to 0. So x is equal to minus 18 and x plus minus 12 equal to 0. So x is equal to 12. So side minus negative la irukka mudiyadhu. So I'll go for x is equal to 12. If this is 12, automatically idu enava maaridum 18 nu maaridum. Are you getting this, guys? இப்போ நெகட்டிவா இருக்கிற மாதிரி ஏதாவது சம்பந்திச்சுனா ரெண்டுமே நெகட்டிவா இருக்குமான்னு கேக்குறியா? இதான் ஒன்னு நெகட்டிவ் ஒன்னு பாசிட்டிவ் வந்திருக்கு, பாசிட்டிவ் எடுத்துக்க போறேன். இப்போ இந்த சைடு வந்து நெகட்டிவா எடுக்க முடியாது, நம்ம பாசிட்டிவ் எடுக்கணும். நெகட்டிவா எடுக்க முடியும் அப்படினா ஏதாவது சம்பந்திச்சுனா அந்த மாதிரி சம் வராது, கவலைப்படாத. சரியா? இப்போ இது வரைக்கும் நீ பார்த்ததுல ஏஜ் ப்ராப்ளம் வந்திருக்குது. ஏஜ் நெகட்டிவ்ல இருக்க முடியாது, சைடு நெகட்டிவ்ல இருக்க முடியாது. எனக்கு அப்படி ஏதாவது ஒன்று இருந்தால் சொல்ல, நெகட்டிவ்ல வரலான்ற மாதிரி சொல்ல. டெம்பரேச்சர், வெரி குட் மேன். அப்படி வந்ததுன்னா ரெண்டுமே அதில் அங்கே சமாளிக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ போன இதில் ரெண்டுமே பாசிட்டிவாக வந்துச்சு. நமக்கு டேட்டா பார்க்கும்போது புரியுதுல, இதான் ஆன்சரில் இருக்கும்னு. புரியுதா? ஓகே, எல்லாம் அதிக கற்பனையில் தான் இருக்கிறீங்க. Okay guys, word problem on square swimming pool. So என்கிட்ட swimming pool square இருந்ததுன்னா அப்படி வரும், around a square pool where the footpath of width is 2 meter and if the area of the footpath is 5 by 4 times that of pool, find the area of the pool. Okay, so நான் என்ன பண்றேன், முதல்ல ஸ்கொயர்ன்ட்டாங்க. நம்ம ஒரு என்ன எடுத்துக்கலாம், ஒரு ஸ்விம்மிங் பூல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுக்கு பாத் எப்படி இருக்க போகுது, எல்லா சைடுமே 2 மீட்டர் தள்ளி இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த சைடும் 2 மீட்டர், இந்த சைடும் 2 மீட்டர். திஸ் இஸ் த பாத். நவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the area of the footpath is 5 by 4 times the pool. ஓகே, ஒன்ஸ் அகைன் எதோடைய சைடு இப்போ எனக்கு சின்னதாக இருக்கு, டேய் நல்லா யோசிச்சு சொல்லு. ஸோ இது எழுதிக்கலாம் இல்லையா, ஏரியா ஆஃப் த ஃபுட்பாத் இஸ் ஈக்குவல் டு 5 by 4 த ஏரியா ஆஃப் பூல். அதானே கொடுத்துருக்கு கொஸ்டினில். இப்போ நான் என்ன கேட்குறேன், எதை எக்ஸா எடுக்கிறது அடுத்து, நான் என்னோட தியரி என்ன, சின்னதாக இருக்கிறது எக்ஸா எடுக்கணும். இங்கே 2 ஸ்கொயர் இருக்கு, ஒன்று எக்ஸு, இன்னொன்று எவ்வளோ, எக்ஸ் பிளஸ் 4. எத்தனை பேர் எக்ஸ் பிளஸ் 2ன்னு நினைச்சேன்? இது எக்ஸுடா, இது சைடு. ஓகே, இது எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். அப்போ இது ஃபுல்லாக எவ்வளோ, எக்ஸ் பிளஸ் 4. நிறைய பேர் எக்ஸ் பிளஸ் 2ன்னு எழுதி இந்த சம தப்பு பண்ணுறீங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஏன்னா இந்த பக்கம் ஒரு 2, இந்த பக்கம் 2, அப்போ மொத்தமாக சைடு எவ்வளோவா மாறி இருக்கும், எக்ஸ் பிளஸ் 4ஆக மாறி இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏரியா ஆஃப் த இது வந்து எக்ஸ் எவ்வளோ, இது எக்ஸ்னா இது என்ன ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடும். இது எவ்வளோவா இருக்க போகுது, எக்ஸ் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்க போகுது. ஸோ ஏரியா ஆஃப் த பூல் இஸ் பிளஸ் ஏரியா ஆஃப் த ஃபுட்பாத் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த அவுட்டர் ஸ்கொயர். அப்போ என்ன ஆகிடும், இது எவ்வளோ, எக்ஸ் பிளஸ், சொல்லுங்கப்பா, அது எவ்வளோ, எக்ஸ் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எவ்வளோ, 5 by 4 த எக்ஸ் ஸ்கொயர். இது எவ்வளோ, எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன ஆகிடும், எக்ஸ் ஸ்கொயர், எஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஓகே நம்ம தான் போடணும். ஸோ எவ்வளோ இருக்குது, இது எவ்வளோ, எக்ஸ் ஸ்கொயர். இது எவ்வளோ, 5 by 4 எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, எக்ஸ் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். சால்வ் பண்ணுறியா, ஆன்சர் கிடச்சிடுமா, புரியுதா இல்லையா? கொஞ்சம் வேகமாக போட்டு, டைம் இல்லை. இல்லைனா எழுதிக்கோ, இதெல்லாம் ஹோம்ஒர்க்காக போட்டுக்கலாம். சரி இங்கே பாருங்களேன், இந்த கொஸ்டினில் காப் பண்ணலையா, நான் தரேன். இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் பாசிபிள் டு டிசைன். அவங்க கேட்குறதே இதை பாசிபிளான்னு கேட்குறாங்க. ஓகே, த டிசைன் a rectangular park of perimeter 80 and area 400. If so, find the length and breadth. முதல்ல ஒரு ரெக்டாங்குலர் பார்க் இருக்குன்னா அந்த ரெக்டாங்குலர் பார்க்கோட பெரிமீட்டர் 80னா எனக்கு என்ன தெரியுது, 2 × L + B = 18 தெரியுது. ஸோ L + B எவ்வளோ, 2 எவ்வளோ, 40. 80 / 2 எவ்வளோ, 40. ஸோ L + B = எனக்கு என்ன தெரிஞ்சிடுச்சு, 14 தெரிஞ்சிடுச்சு. ஸோ லெட் அஸ் டேக் அது L எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், B வந்து என்ன எடுத்துக்கிறேன், Y ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு கெட் வாட், x + y = 40. ஸோ
எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 40 எடுத்துக்கலாம். கரெக்டா? ஃபஸ்ட் திங் வந்துடுச்சு. அப்போ y இஸ் ஈக்குவல் டு எவ்வளோடா? 40 மைனஸ் எக்ஸ். எனக்கு என்ன தெரியும், ரெக்டாங்கிளோட ஏரியாவில் ரெக்டாங்கிளோட சைட்ஸில் ஒன்று எக்ஸாக இருக்குது, இன்னொன்று என்னவா இருக்குது 40 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கா? நான் சொல்கிறது புரியுதா? அப்போ ஒன்று எக்ஸாக இருக்குது, இன்னொன்று என்ன 40 மைனஸ் எக்ஸ். ஏரியா என்ன? சைடு இன்டூ சைடு. இந்த சைடு எவ்வளோ எக்ஸு, இந்த சைடு எவ்வளோ 40 மைனஸ் எக்ஸு. ஸோ எப்படி எழுத போகிறேன், 40 எக்ஸ் இன்டூ 40 மைனஸ் எக்ஸு எழுதலாமா? எக்ஸ் இன்டூ 40 மைனஸ் எக்ஸு. ஸோ எக்ஸ் இன்டூ 40 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 400ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு 400 கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். கரெக்டாக? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 40x ப்ளஸ் 400ன்னு வந்திருக்கு. இப்போ இது பாசிபிளான்னு கேட்டாங்க. கரெக்டா? இது பாசிபிளான்னு கேட்டால் நான் என்ன பண்ணணும் தெரியுமா? இதோடைய டிஸ்கிரிமினேட்டை செக் பண்ணணும். டிஸ்கிரிமினேட் ஞாபகம் இல்லையா? டி ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஏன்னா இது பாசிபிளான்னு கேட்டாங்க. இப்போ இது கிரேட்டர் தென், எனக்கு டிஸ்கிரிமினேட் மட்டும் கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா, டிஸ்கிரிமினேட் மட்டும் கிரேட்டர் தென் 0வா இருந்துச்சுன்னா இது பாசிபிள். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா இருந்தால். ஒருவேளை நெகட்டிவ் வந்துருச்சுன்னா இது பாசிபிளே கிடையாது. ஆர் யூ கெட்டிங் கைஸ்? திருப்பி சொல்லவா? டே என்கிட்ட ஒரு ஏரியாவை எனக்கு வந்து ஒரு ரெக்டாங்குலர் கார்டனை டிசைன் பண்ண சொல்கிறாங்க, ரெக்டாங்குலர் பார்க்கை டிசைன் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும், இந்த ரெக்டாங்குலர் பார்க்கில் இதோட பெரிமீட்டர் வந்து 18 தெரியும். பெரிமீட்டர் எவ்வளோ 18 தெரியும். அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த 80 வச்சுட்டு 80 பெரிமீட்டர் வச்சுட்டு 400 ஸ்கொயர் மீட்டர் பாசிபிளான்னு கேட்குறாங்க ஏரியா. ஓகே, 0 வந்து அப்போ பாசிபிளா இல்லையா? பாசிபிள். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸை எனக்கு பெரிமீட்டர் தெரியுங்கிறதுனால நான் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 18 எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 40 வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சி, ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும் 40 மைனஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிரும். இப்போ இந்த 40 மைனஸ் எக்ஸையும் இந்த எக்ஸையும் நான் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரணும், 400ன்னு வரணும். அப்படி நான் போடும் போது வாட் ஐம் கெட்டிங் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன் முதல்ல இந்த ஈக்குவேஷன் பாசிபிளா இல்லையான்னு தெரியணும்னா நான் என்ன பண்ணணும், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac செக் பண்ணணும். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac செக் பண்ணும்போது எனக்கு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0னா இது பாசிபிள்னு அர்த்தம். நெகட்டிவ்ல இருந்தால் பாசிபிள் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? இப்போ எனக்கு எங்கே வந்திருக்கு, பாசிபிள் ரீஜனில் வந்திருக்கு. அப்போ இது பாசிபிள்னா நான் அடுத்து என்ன பண்ணுவேன், இதை சால்வ் பண்ணுவேன். ஐல் கெட் அன் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? அந்த கொஸ்டினே தான் கண்டினியூ ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. புரியுதா இல்லையா? guys, are you getting this? Okay. So x is equal to 20, x is equal to 20. So இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ரெக்டாங்குலர் பார்க்கு ஒரிஜினலாக ரெக்டாங்கிள் கிடையாது, அது ஸ்கொயரு. நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ரெக்டாங்கிள்ஸ். படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா இல்லையாடா? ஓகே. அப்போ இது 20னா அதுவும் 20 வரும். ஸோ 20,20ல பண்ணாதான் எனக்கு 80 பெரிமீட்டரோட 400 ஸ்கொயர் மீட்டருக்கு பார்க் டிசைன் பண்ணுறது பாசிபிள். கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட்டு அதே ஜாமெண்ட்ரிலே தான் இருக்கும். ஜாமெண்ட்ரி ஃபிகரில் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் எ ரெகுலர் பாலிகன் ஹேவிங் n சைட் இஸ் மோர் தேன் தட் ஆஃப் த பாலிகன் ஹேவிங் n ஸ்கொயர் சைட் பை 50. உங்கள் எல்லாருக்கும் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு தெரியுமா? தெரியாதா? ஓகே ஓகே. த நம்பர் ஆஃப் சைட்ஸ் த பாலிகன் ஹஸ். ஓகே கைஸ் லிசன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு ஒன்று எடுத்தேன்னா அந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் வந்து எல்லா சைடும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். முதல்ல ரெகுலர் பாலிகன்னா என்ன அப்படின்னா, எல்லா ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் ரெகுலர் பாலிகன். எல்லா ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது, ரெகுலர் பாலிகன். எல்லா ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்தால் எல்லா சைடும் ஈக்குவலாக தானே இருக்கும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? அப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் தான் என்னுடைய 3 சைடட் ரெகுலர் பாலிகன். புரியுதா? 4 சைடட் ரெகுலர் பாலிகன் என்னவா இருக்கும், ஸ்கொயர். புரியுதா நான் உங்களுக்கு சொல்கிறது? இப்போ யோசிச்சு பாருங்கள், பென்டகன் சொல்கிறேன். இப்போ பென்டகன்னா எனக்கு எத்தனை சைடு இருக்கும், 5 சைட்ஸ். நான் பக்கத்தில் ரெகுலர்னு சேர்த்துட்டா அந்த எல்லா சைடும் எப்படி இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆங்கிள் வந்து சுற்றி முடிக்குதுன்னா அப்போ அது உள்ள எனக்கு எத்தனை டிகிரி இருக்கும், 360 டிகிரி இருக்கும். டிவைட் பை 5 போட்டால் என்ன வரும், அதுதான் ஒரு ஆங்கிளோட மெஷர்மெண்ட்டாக இருக்கும். கரெக்டாக? இது வந்து உங்களுக்கு முதல்ல ரெகுலர் பாலிகன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு 3 சைடட் ரெகுலர் பாலிகன்னா ஈக்குவலேட்ரல், 4 சைடட் ரெகுலர் பாலிகன்னா அது ஸ்கொயரு, அப்புறம் 5 சைடட்னா அது அப்படியே அதுக்கு மேலே பென்டகன் அப்படின்னு போயிட்டே இருக்கும். பக்கத்தில் ரெகுலர்ன்ற வேர்டு வந்துகிட்டே இருக்கும்.
இப்போ அவன் என்ன சொல்கிறான், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் எ ரெகுலர் பாலிகன் having n sides is more than that of polygon having n square sides by 50. Find the number of sides of each polygon. என்கிட்ட 2 பாலிகன் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சேன். ஒரு பாலிகனோட சைடை வந்து என்னன்னு எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன் 1 ரெகுலர் பாலிகன் எவ்வளோ 1 n. அப்போது எனக்கு ரெண்டாவது சொன்னாங்களே அது என்னவா இருக்க போகுது, நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன் அதர் ரெகுலர் பாலிகன் எவ்வளோ n ஸ்கொயர். இப்போ புரியுதா? ஓகே, இப்போ இது n, இது n ஸ்கொயரு. எனக்கு என்ன தெரியும், எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் எனி ரெகுலர் பாலிகன் இஸ் given by the formula 360 divided by the number of sides. 360 divided by what? The number of sides. அப்போ எனக்கு 360 divided by number of sidesனா எனக்கு 5 சைடு இருந்தா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னவா இருக்கும், 360 divided by 5 எவ்வளோ 70. புரியுதாப்பா உங்களுக்கு? 70 எவ்வளோடா 70 டேய் ஏன்டா. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிள் தான், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான். நல்லா பாரு, என் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு இருக்குது. ஸோ எனக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அப்போ அந்த ஃபார்முலா படி என்ன வரணும், இது 60, இது 180 - 60 இருக்குமா, அப்போ அது எவ்வளோ 120யா. இப்போ அந்த ஃபார்முலா படி போட்டு பாரு, நம்பர் ஆஃப் சைட்ஸ் என்ன 3, 360/3 எவ்வளோ 120 வருதா. டே நான் சம் கூட போல, நான் ஜஸ்ட் ஜாமெண்ட்ரி புரிய வைக்கிறேன், அவ்வளோதான். புரியுதா? ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கலாமா, ஸ்கொயர் எடுத்துக்கலாமா. இப்போ இந்த ஸ்கொயரில் இது ரெகுலர், ஏன்னா எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும் ஸ்கொயரில். இப்போ யோசிச்சு பாரு, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்னவா இருக்கும், இன்னொரு 90 இருக்கும். கரெக்டாக 360/4 எவ்வளோடா 90. அதனால தான் இது எனக்கு என்னவா வருது 19 வருது. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னு? ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு வாட் 360 by நம்பர் ஆஃப் சைட்ஸ்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போது எனக்கு இங்கே நம்பர் ஆஃப் சைட்ஸ் எவ்வளோ n. அப்போ 360/n வருமா ரெகுலர் பாலிகனுக்கு. அதே மாதிரி இன்னொரு பாலிகன் n ஸ்கொயர் இருக்குல்ல, அது எவ்வளோ அதிகமாக இருக்கு 50. அப்போது n ஸ்கொயர் 360/n ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுவேன், இதோட டிஃபரன்ஸ் எவ்வளோ, or 360/n is equal to 360/n square plus 50. புரியுதா? டே இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இது கொண்டு வர முடியலன்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஒர்க் ஃபார் டைம் கொடுக்கலாம், இதுக்கு தப்பு இல்லை. யாருக்காவது புரியலையா, இல்லை ரிப்பீட் பண்ணணுமா, இல்லை ஷால் ஐ கண்டினியூ? தர்ஷினி, வாட் அபவுட் யூ? நீ சோகமாக இருக்கடா, உனக்கு புரிஞ்சுதா இல்லையாடா? ஓகே, ஸோ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், அண்ட் ஐ வில் மேக் இட் அஸ் அன் ஈக்குவேஷன். நவ் ஐ காட் த ஈக்குவேஷன். இப்போ புரியுதாப்பா? அப்போ ஜாமெண்ட்ரி தெரிஞ்சாதான் சில கொஸ்டின்ஸை ஒழுங்காக போட முடியும். ஸோ இந்த ஜாமெண்ட்ரி உங்களுக்கு புரியுதா இல்லையா, நான் என்ன ஜாமெண்ட்ரி சொன்னேன்னு? ஆல்வேஸ் த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் யர் ரெகுலர் பாலிகன் வில் பி 360 டிவைட் பை த நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஓகே, எனக்கு இங்கே 2 சைடு இருந்தது, ஒரு பாலிகனுக்கு n சைடு இருக்குது, இன்னொரு பாலிகனுக்கு எவ்வளோ இருக்குது n ஸ்கொயர் சைடு இருக்குது. ஸோ 360/n 360/n ஸ்கொயர், அந்த n ஸ்கொயர் எவ்வளோ அதிகமாக இருக்குது 50 அதிகமாக இருக்குது. ஸோ 360 ஆக்சுவலாக n தான் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன வந்துடும், 360/n is equal to 360/n ஸ்கொயர் ப்ளஸ் எவ்வளோ வந்துடும் 15 வந்துடும். இஸ் தட் ஓகே கைஸ்? கிளியராக உங்களுக்கு புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் இது ஒன்றுமே இல்லை, கிராஸ் மல்டிப்ளை பண்ணு ஈக்குவேஷன் வரும். ஓகே, இது இதை பக்கம் கொண்டு போய் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நீ ஈக்குவேஷனாக மாற்றணும், அவ்வளோதான். ஓகே, ஐ ஹோப் தட் வில் பி ஃபைன் ஃபார் யூ. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ 36. ஸோ ஆன்சர் என்ன வருது, n = 5 or n = ஸோ n வந்து ஃப்ராக்ஷனில் இருக்க முடியாது, ஏன்னா என்னங்கிறது நம்பர் ஆஃப் சைட்ஸு. ஸோ இட் ஷுட் பி வாட் ஒன்லி 6. அப்போ n = 6 இருந்துச்சுன்னா 36 சைட்ஸ் இருக்கிறதுக்கு 50 எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். புரியுதா? 6 and 36. ஓகே, ஸோ இந்த சம் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம், திருப்பி நமக்கு வந்திருக்குது. இது ஒன்றும் இல்லை, சம் பேஸ்ட் ஆன் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். சூப்பர் கொஸ்டின். டே இப்போ நான் இது வரைக்கும் நடத்தின கொஸ்டின்லேயே இந்த கொஸ்டினுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது உங்களோட போர்டு எக்ஸாமுக்கு வர்றதுக்கு. ஓகே, ஸோ த ட்ரெயின் ட்ராவல்ஸ் 360 km at uniform speed. If the speed is increased by 5 km/h, it could take 1 hour less for the same journey. The speed of the train. Find the speed of the train. எப்பயுமே நான் ஒன்று சொல்லியிருக்கேன், எது நமக்கு தெரியாதோ, எதை கண்டுபிடிக்கணுமோ அதுதான் என்னோட
எக்ஸ். அப்போ இங்கே என்னோட எக்ஸ் யாரு? ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின். ஸோ ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இவர் தான் எக்ஸ். ஓகே. ஸோ உங்கள் எல்லாருக்கும் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் டைம் இஸ் ஈக்குவல் டு வாட்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். எனக்கு தெரியும் இது. ஸோ இங்கே 2 டைம் கொடுத்துருக்குறாங்க. நான் எப்படின்னா முதல்ல ரெகுலராக போகிற டைம் T1 எடுத்துக்கிறேன். எவ்வளோ அது? 360 டிவைட் பை எக்ஸ். 360 டிவைட் பை எக்ஸ். இப்போ ட்ரெயினோட ஸ்பீடை 5 கிலோமீட்டர் ஏற்றிடுறேன். ஏற்றிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? அப்போ எவ்வளோ ஸ்பீடில் போகும்? 360 டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் 5. ஓகே, காமன் சென்ஸில் சொல்லுங்கள், இந்த T1 பெருசாக இருக்குமா T2 பெருசாக இருக்குமா? எனக்கு ரெண்டுமே கேட்குது. T1 T2 ரெண்டுமே கேட்குது. எப்போ டினாமினேட்டர் சின்னதாக இருக்கோ அப்போ நம்பர் பெருசாக இருக்கும். டினாமினேட்டர் இங்கே சின்னதாக இருக்கா? அப்போ T1 தான் எனக்கு எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். அப்போ ஏன்னா எனக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1 hourனு சொல்லியிருக்காங்க. 1 hourனு சொல்லியிருக்காங்க. அப்போ T1 மைனஸ் T2 எவ்வளோவா இருக்க போகுது? 1. Are you getting this, guys? What is T1? 360 divided by x minus 360 divided by x plus 5 equal to 1. Cross multiply, கீழே இருக்கிறது அந்த சைடு கொண்டு போங்க. Makes a quadratic equation. Solve it, you will get an answer. புரிஞ்சா? புரிஞ்சுதாப்பா? எங்க போடுங்க பாப்போம். டேய், என்னடா ஆன்சர் வந்தது? ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் எவ்வளோ? என்ன இருக்குது இதுக்கப்புறம்? அப்படியா? அதான் ஆன்சர் கொண்டு வந்துட்டியா கமலேஷ்?